செங்கல்பட்டு, திருப்பத்தூர், தஞ்சை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான குரும்பேட்டை, தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி, ஊத்துக்கோட்டை, பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டியது. திருத்தணியில் பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. திருச்சி மாநகர பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் பெரியார் அருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, ஆலங்காயம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளான செந்துறை, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், தாப்பழூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம், அரிமளம், கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாஞ்சிக்கோட்டை, வல்லம், கரந்தை, விளார் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்றும் கனமழை நீடித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தர்மபுரியில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து சுற்றுலா பயணிகளை ரசிக்க வைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம், வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தி உள்ளது. இதனிடையே திருவண்ணாமலை அடுத்த பர்வதமலை கோயிலுக்கு சென்ற 2 பெண் பக்தர்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இவர்கள் மலை மீது ஏறி தரிசனம் முடித்துவிட்டு மலை கீழே இறங்கி வந்தபோது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீரோடையை கடக்க ஒருவரை ஒருவர் கைகோர்த்து சென்றபோது வடபழனியை சேர்ந்த 36 வயதான தங்க தமிழ்செல்வி, திருவேற்காடை சேர்ந்த 58 வயதான இந்திரா ஆகியோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இவர்களை வனத்துறையினர் 2வது நாளாக தேடி வருகின்றனர்.